இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகளிருக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் திமுக தலைமையிடமான சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு பெண்கள் திரண்டு வரவேற்பளித்திருக்கின்றனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். கோடைக்கால சிறப்பு தொகுப்புடன் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரவு வைத்துள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணா அறிவாலயத்தில் மகளிர் திரண்டு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், விரிவாக பதிவு பண்ணுங்க. திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்த முதலமைச்சருக்கு திமுக மகளிர் அணியினர் உற்சாக வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க. முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவித்தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் வரும்போது பட்டாசு வெடித்தும் முதலமைச்சருக்கு இனிப்பு வழங்கியும் ஒரு வரவேற்பு கொடுத்ததை பார்க்க முடிந்தது. காரணம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் இன்றைக்கு காலையில ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை முன்பணமாக 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு தான் திமுக மகளிர் அணியினர் பொதுமக்கள் முதலமைச்சருக்கு அண்ணா அறிவாலயத்துல ஒரு உற்சாக வரவேற்பை கொடுத்திருக்கிறாங்க. நன்றி தெரிவித்ததோடு முதலமைச்சரும் ஒவ்வொரு பொதுமக்களையும் சந்தித்தார். அந்த காட்சிகளை இப்ப அண்ணா அறிவாலயத்துல பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை மற்றும் 2000 ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை என்று 5000 ரூபாய் இன்று காலையிலேயே மகளிர் உரிமை தொகை பயனாளர்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அங்கு அண்ணா அறிவாலயத்திலே பெண்கள் திரண்டிருந்து முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.